ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மீன்வளத்துறை ஆலோசனை குழு பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை. மீன் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து புதிய திட்டம். வருகிற சட்டசபை தேர்தல் மூலம் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. புதுவை தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வெகுநேரம் காத்திருந்த நோயாளிகள். மருத்துவர்கள் வராததால் அவதி. மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 பேர் கைது. குற்றவாளிகளிடம் இருந்து 139 கிராம் கஞ்சா பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் மீன் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மீன்வள நிலைத்தன்மை குறித்து அரசுக்கு ஆலோசனைகள் வழங்கும் நிறுவனத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் 6 பேர் கொண்ட குழுவினர் இயக்குநர் கிருஷ்ணன் தலைமையில் புதுச்சேரி வந்தனர். அவர்கள் சட்டசபை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை சந்தித்து பேசினர். அப்போது கடல் வளங்களை பாதுகாப்பது, நிலைத்த மீன்வள மேலாண்மை, மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாடு, பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் குழுவின் உறுப்பு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொறுப்பான மீன்பிடி நடைமுறைகள், கடல் சூழல் பாதுகாப்பு, மீனவர்களுக்கு பயிற்சி, திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் மீனவர்களின் பாதுகாப்பு குறித்தும் விளக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் மீன்வள உற்பத்தியை அதிகரித்தல், மீன் பதப்படுத்துதல், சந்தைப்படுத்தும் வசதிகளை மேம்படுத்துவது, மீனவர்களின் வருமான உயர்வு ஆகியவற்றுக்கான எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, துணை இயக்குநர் கோவிந்த்சாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்டதாக கூறி புதுவை மாநில காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தை கண்டித்து புதுவை முருக பக்தர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முருக பக்தர்கள் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகே திருப்பரங்குன்றம் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முதல் கையெழுத்திட்டு முருக பக்தர்களை இழிவுபடுத்தியதாக புதுவை மாநில காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை, திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மதுரை நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக கையெழுத்திட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை இரக்கம் செய்ய கையெழுத்திட்டு உள்ளீர்கள் என்றும், வருகிற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி தமிழகத்தில் ஓட்டு போடும் முன்பு நமக்கு யார் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் இந்த கூட்டத்தில் புதுவை மாநில பாரதிய ஜனதா தலைவர் VP ராமலிங்கம், இந்து முன்னணி மாநில தலைவர் சனில்குமார் மற்றும் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள், முருக பக்தர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் திருப்பரங்குன்றம் மாதிரி தூணில் தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவ்வப்போது மழை குறுக்கிட்ட போதிலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கலைந்து செல்லாமல் காத்திருந்தனர். முருகனுக்கே பிரச்சனை, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தடை, RSS அணிவகுப்புக்கு தடை, எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போறோம் என்கின்ற அடிப்படை கேள்வியை ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு இந்துவும் கேட்க, ஐயா வருத்தம், கலாச்சாரமே இல்லை, நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களே அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க ஐயா அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போறோம்? அதனால் இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை ஐயா பார்லிமெண்ட்ல அது போகாது, அந்த நோட்டீஸை எடுக்க மாட்டாங்க. காரணம், 120 பேர் கையெழுத்து போடலாம், 100 பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதி, அதை வாங்கிக்குவாங்க. ஜெயிப்பதற்கு அவங்கள்ட்ட ஓட்டு இல்ல. இந்த பக்கம் இந்து எம்பிக்கள், இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள், இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள், இவங்க 120 தான். ஆனா அந்த பக்கம் 400 பேர் இருக்கிறாங்க, 543. தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு வந்திருந்த நோயாளிகள் மருத்துவர் இல்லாததால் வெகுநேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவசர சிகிச்சை மற்றும் பொது சிகிச்சை பிரிவுகள் இயங்கி வருகின்றன. மேலும் புதுவையில் கடும் குளிர், மழை, அவ்வப்போது வெயில் என வானிலை மாறி மாறி வரும் சூழலில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் காய்ச்சல், சளி போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லும் சூழல் இருந்து வருகிறது. இந்நிலையில் புதுவை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் சளி மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட தங்களது குழந்தைகள் மற்றும் உடல்நிலை குன்றிய நிலையில் வந்திருந்த நோயாளிகள் மருத்துவ
மருத்துவரை காண வந்திருந்த நிலையில் அங்கு பணியில் மருத்துவர் யாரும் இல்லாததால் வெகுநேரம் காத்திருந்தனர். குறிப்பாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெற்று மருந்து வாங்கி பின்னர் பள்ளிக்கு அனுப்பலாம் என்று பள்ளி சீருடையில் தனது பிள்ளைகளை அழைத்து வந்த பெற்றோர் மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மருத்துவர் யாரும் இல்லாததால் சோர்ந்த உடல் நலத்துடன் வெகுநேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. பொதுவாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவசர கால சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர் ஒருவரேனும் சுழற்சி முறையில் பணியில் இருப்பது வழக்கம். ஆனால் காலை 8:30 மணி வரையிலும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர் யாரும் வராததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். திருபுவனை அருகே டியூஷன் சென்று திரும்பிய மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது புராணசிங்குபாளையம் அரசு பள்ளி அருகே 3 பேர் நின்று கொண்டு டியூஷன் சென்று வரும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக தகவல் கிடைத்தது. உடனே காவல்துறையினர் அங்கு சென்றனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் 3 பேரும் தப்பி ஓட முயன்றபோது காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் சிறுவந்தாடு மோட்சக்குளம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுப்பிரமணியனின் மகன் சுபாஷ், புராணசிங்கபாளையம் பேட் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த குமாரின் மகன் சிந்தனைதாசன் என்கிற தாஸ் மற்றும் முகேஷ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 32 கிராம் கஞ்சா, செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். வருகிற சட்டசபை தேர்தல் மூலம் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடந்த 2 ஆண்டுகளாக இந்துக்களை சீண்டுவதையே வேலையாக வைத்துள்ளனர் என்றும் இது வருகிற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும், இந்து அறநிலையத்துறை சார்பில் வாதாடிய வக்கீல் இந்து கடவுள் முருகனுக்கு 2 மனைவி இருப்பதால் 2 தூணில் தீபம் ஏற்ற முடியுமா என கேட்டுள்ளார். இது திராவிட முன்னேற்றக் கழக அரசின் கருத்தாக தான் பார்க்கிறோம் என்று கூறியவர், இதற்காக தமிழக அரசு முருக பக்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். மேலும் சபரிமலை விவகாரம் கேரளா உள்ளாட்சி தேர்தலில் எதிரொலித்ததை போல் திருப்பரங்குன்ற விவகாரம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலிலும் எதிரொலிக்கும் என்று கூறியவர், இதனை மக்கள் கவனித்து வருகிறார்கள் என்றும், தேர்தல் களத்தில் மோதுவோம் என்றும், நியாயமான விஷயத்திற்காக ஒன்றாக நிற்போம் என்றும் அவர் கூறினார். இங்க இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது, எதிரானவராக மாற மாட்டோம். நாங்க இந்துக்களுடைய உணர்வை ஒச்சைப்படுத்துறீங்க, தவறு செய்யறீங்கிற தட்டி கேட்கிறோம். அது எங்களுடைய உரிமை, எங்கள் கடமை. அரசியல் அப்படி இருக்க முடியும் தானே? கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன், கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன். திரு விஜய் அவங்ககிட்ட கேளுங்க, ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீங்க விஜய்கிட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக வருவாங்க. எவ்வளவு பிரச்சனை நடக்குது, எவ்வளவு சண்டைகள் நடக்குது. நான் பேசவே மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி கொடுப்பாங்க? தப்பா தப்புன்னு சொல்லுங்க, சரியா சரின்னு சொல்லுங்க. ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க, நடுவுல நின்னா எப்படி நீங்க வண்டி நடுவுல தானே வரும். அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு? திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கும்? நான் பேசவே மாட்டேன்னா அது எந்த விதமான அரசியல்? நான் தமிழ்நாட்டை தொடர்ந்து சொல்றது, விஜய் அரசியல் இருக்கட்டும், அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும், மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நான் பேசுவேன், ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார். நம்முடைய ஆட்சியில, கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு, அவரு சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கணும் விஜய் பேசினாரா இல்லையாங்களா? பேசினாரா இல்லையா? அன்னைக்கு சிறுபான்மையர் பேசின விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையிற்கு ஏன் பேசல? மார்கழி மாதம் பிறந்ததையொட்டி புதுச்சேரி நகர பகுதிகளில் பல வண்ணங்களில் இருக்கும் கோலமாவின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்தவை. அந்த வகையில் மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் அதிகாலையில் வீட்டு வாசலில் பல வண்ணங்களில் கோலம் போட்டு மகாவிஷ்ணுவிற்கு விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். மேலும் பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடும் நடத்தப்படுகிறது. அதன்படி மார்கழி மாதம் பிறப்பையொட்டி புதுச்சேரி காமராஜர் சாலை, சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிக கடைகளில் பல வண்ணங்களில் கோலமாவு விற்பனைக்கு குவித்து வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பாக்கெட் கோலமாவு 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் புது வரவாக கோல கட்டிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கோல கட்டிகளும் பல வண்ணங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பெண்கள் பலரும்
கோலமாவு பாக்கெட்டுகளுடன் இந்த கோலக்கட்டிகளையும் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மார்கழி மாசத்துக்காக அந்த கலர் கோலமாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மள்ட்ட பச்சை கலரு, ஆரஞ்சு கலரு, சிகப்பு கலரு, மொத்தம் 7 வகையான கலர்ஸ் இருக்குதுங்க. இங்கே வந்து நம்ம குஜராத்லேருந்து இறக்கி வந்து வைக்கிறோம். இந்த லேடிஸ்ங்க வந்து இங்கே வந்து மார்கழி மாதத்துக்கு வந்து விரும்பி எல்லாம் கலர் கோலமாவு போடுறதுனால நம்ம மார்கழி மாதம் கோலமாவு வைக்கிறாங்க. ஒரு கலர் வந்து 20 ரூபாய் தான் வரும். உங்களுக்கு ஒரு கலர்லாம் ஈரமாக இருக்காது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே கோலம் போடலாம். அது கோலக்கட்டி, அந்த கோலம் போட்டு இந்த பார்டர் அடிக்கிறதோ இல்லை வீட்டில் வந்து இந்த கோலம் போட்டு வெள்ளை கோலமாவு போட்டு வெள்ளை கலர் கட்டி இருக்குது, அந்த கட்டியை போட்டு அதை அப்படியே அதை கலர் பண்ணலாம். இதுலேயே கோலமாவு இல்லாமல் நம்ம இதை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுலேயும் கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது கோலக்கட்டி. கோலக்கட்டிலேருந்து இப்போ அந்த கோலமாவு செய்கிறாங்களா, அந்த மாதிரி இந்த கோலக்கட்டியை வந்து அதை ஈரமாக்கி அதை வந்து கட்டியாக்கி ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறோம். இது வந்து 4 பீஸ் 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நம்ம கோலக்கட்டியை. நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. புதுவையை அடுத்த ஆரோவிலில் நடைபெறவுள்ள இலக்கிய விழாவில் மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்க உள்ளதாக ஆரோவில் செயலர் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ளது சர்வதேச நகரமான ஆரோவில் நகரம். இங்கு பலதரப்பட்ட மக்கள் மற்றும் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த நகரம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆரோவில் அறக்கட்டளை செயலர் ஜெயந்தி ரவி, வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 6 நாட்கள் ஆரோவில் இலக்கிய கலை விழா நடைபெற உள்ளதாகவும், இதில் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் பல்வேறு நாட்டில் இருந்து பண்பாட்டு, கலை, இலக்கியம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் இந்த விழா அமைந்துள்ளதாகவும், ஆரோவில் இலக்கிய விழா என்பது ஆரோவிலில் பல மொழிகளில் இலக்கியம், கலாச்சாரம், மனித ஒற்றுமை ஆகியவற்றை கொண்டாடும் ஒரு சர்வதேச நிகழ்வாகும் என்று கூறினார். மேலும் இது டிசம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுவதாகவும், இதில் மத்திய அமைச்சர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றும், மேலும் சமஸ்கிருதம், பிரெஞ்சு, தமிழ் உள்ளிட்ட மொழிகளுக்கான அமர்வுகளும் புத்தக வெளியீடுகளும் இடம்பெறுகின்றன என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் வருகை தர உள்ளனர் என்றும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், புதுச்சேரியை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். புதிதாக துவங்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுவை மாநில செயலாளராக ஸ்கைசாட் ரவி என்கிற ராஜாராமை கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவித்துள்ளார். தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் JCM என்ற மக்கள் மன்றத்தை புதுச்சேரியில் தொடங்கி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் அடுத்த ஆண்டு 2026 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் புதுவை மாநிலத்தில் போட்டியிட தீவிர ஆர்வம் காட்டியவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிதாக கட்சியை துவங்கினார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் புதிய கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இனி கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும், இல்லாவிட்டாலும் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவோம் என்று தெரிவித்திருந்த அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவராகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை மாநில செயலாளராக புதுவை ஸ்கைசாட் டிவி ரவி என்கிற ராஜாராம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் பொது செயலாளர்கள், மாநில பொது செயலாளர்கள் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் உள்ளிட்டோரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான 2வது சுற்று கலந்தாய்விற்கு விருப்ப பாடங்களை தேர்வு செய்து பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும் என சென்டாக் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சென்டாக் நிர்வாகம் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முதுநிலை மருத்துவ கலந்தாய்வை நடத்தி வருகிறது. முதல் சுற்று கலந்தாய்வில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் 87 இடங்களும், நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் 11 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2வது சுற்று கலந்தாய்விற்கு கலந்து கொள்ளும் மாணவர்கள் வருகிற 20ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தங்களது விருப்ப பாடத்தை தேர்வு செய்து பதிவு கட்டணத்தை செலுத்த வேண்டும். மேலும் அரசு ஒதுக்கீட்டில் கலந்து கொள்ளும் புதுச்சேரியை சேர்ந்த பொதுப்பிரிவு, இதர பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மீனவர், முஸ்லிம் ஆகிய பிரிவினருக்கு 25,000 ரூபாயும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 10,000 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணம் 2 லட்சம் ரூபாயாகும். அதேபோல் முதல் சுற்று கலந்தாய்வில் இடம் கிடைத்து அதனை ரத்து செய்ய விரும்பும் மாணவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,330 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 2190 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.